மொத்தம் 3 விடுதலை. எங்கன்னா குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. இரண்டாவது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இங்க ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுமா? கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே வெறும் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம், 2 Corinthians 3rd chapter. 17th verse வாசிப்போம். கர்த்தரே ஆவியானவர். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தர் தாமே உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்கப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கிறவரை மாத்திரலாம் பாதுபடி செய்யுங்களை பலப்படுத்துங்க. ஆவியானவர் உதவி செய்யுங்க இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தம் ஒரு ஹல்லேலூயா. ஆமென். இந்த எனர்ஜி கடைசி வரைக்கும் இருக்கட்டும். ஆமென். ஓகே. கர்த்தரே யார் ஆவியானவரே? ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, இப்படிதான் சொல்லுவோம். ஆமா தானே? இந்த வசனம் சொல்லுங்க பாப்பேன் யாராவது. சத்தியத்தையும் அறிவீர்கள். கரெக்டா சொல்லுங்க பாப்பா. அந்த வசனத்தை கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள். ஏன்னா சத்தியத்தை அறிஞ்சா விடுதலை உண்டு. ஆனா அங்க வந்து சத்தியத்தையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொன்னு ஆட் ஆன் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அந்த யும்முக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்னன்னா சத்தியமும் மேல ஒரு வசனம் இருக்கும், குமாரன் விடுதலையாக்கினால். அப்போ இந்த சத்தியத்தையும் சத்தியத்து கூட எது சேர்ந்தா தெரியுமா விடுதலை வரும்? கிருபையும் சேர்ந்தாதான். ஏன்னா ஒரு கிருபையும் சத்தியமும் நிறைந்தவளா என்ன பண்ணார்? நமக்குள்ள வாசம் பண்ணினார். சரிங்களா? வெறும் சத்தியத்தை மட்டும் சொன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? இப்ப நான் சொல்லி காட்டுறேன், பிரவீனுக்கு நான் சொல்லி காட்டுறேன். சரிங்களா? நீ பாவம் செஞ்சுட்டு என்ன பண்ண மாட்டேதுக்கு அப்புறம் உனக்கு வாழ்வே கிடையாதுன்னு சொல்றது பேர் சத்தியம். கிருபைன்னா பாவம் செஞ்சுட்டியா, கர்த்தர் உனக்கு இன்னொரு சான்ஸ் தர, தயவு செஞ்சு என்ன பண்ணிட்டு எழுந்து. எங்க இந்த கிருபையும் சத்தியமும் ரெண்டும் ஒன்னா வருதோ அங்க சத்தியம் முன்னாடி வராது. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா வரும்? கிருபை வரும். நீ எங்க வாசிச்சாலும் சரி ஃபர்ஸ்ட் கிருபை வரும், அதுக்கப்புறம் என்ன வரும்? ஏன் தெரியுமா கிருபை தராரு? நீங்க சத்தியத்துல நடக்கிறதுக்கு தான் இருக்கீங்களா? சத்தியத்தை ரீப்ளேஸ் பண்ண கிடையாது கிருபை. நீங்க சத்தியத்துல நடக்க உங்களுக்கு தரப்பட வாய்ப்பு தான். என்னது? நம்ம ஆட்கள் சத்தியத்தை கிருபை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க சத்தியத்துல நடக்கிறதுக்கு உங்களுக்கு தரப்படுகிற ஒரு 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 அடிஷனல் சப்போர்ட் தான். என்னது? ஞாபகம் மட்டும் கிடையாது. அந்த விடுதலை கூட என்ன இருக்கு? இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. அந்த பெனிஃபிட்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வெறும் விடுதலை மட்டும் கிடையாது, அந்த விடுதலை கூடவே கர்த்தர் இன்னொரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. அந்த காரியத்தை பத்தி தான் நம்ம போறோம் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தம் ஒரு ஹல்லேலூயா. உங்களுக்கு விடுதலைலாம் புரியல தானே? ஃபர்ஸ்ட் விடுதலை ஏன் தேவைன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. உலகத்துல என்ன இருக்கோ இல்லையோ ஒரு மனுஷனுக்கு என்ன தெரியுமா வேணும்? இந்த நாடுலாம் ஏன் தெரியுமா போராடுது? எதுக்காக போராடிச்சு தெரியுமா? விடுதலைக்கு தான் போராடினாங்க. நம்மளே விடுதலை வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். விடுதலை வாங்கி 75 54? கரெக்டா சொல்லுங்க. 77 54 60? கரெக்டா? 78? ஓகே, அடுத்த வாரம் பார்ப்போம். ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. ஏன் சுதந்திரம், ஏன் விடுதலை வேணும்னா நான் சொல்றேன் எதுக்குன்னு. இன்னைக்கு வந்து ஜனங்க வேற ஒரு விடுதலைக்காக சண்டை போட்டு இருக்காங்க. என்ன விடுதலை தெரியுமா அது? யாரா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ஜனங்களோட பெரிய ஒரு சண்டை என்ன விடுதலைக்கு தெரியுமா? யாரா சொல்லுங்க பாப்போம் டக்குன்னு. இன்னைக்கு ஜனங்க ஒரு விடுதலைக்காக ரொம்ப ஃபைட் பண்ணுவாங்க. என்ன விடுதலை அது? முக்கியமா மிடில் கிளாஸ். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். சொல்லுங்க பாப்போம். என்ன ஃப்ரீடம்? இந்த
இந்த காசு இருந்தால் நான் இதை செஞ்சிருவேனே, இந்த காசு இருந்தால் அந்த கோர்ஸ் படிச்சிருவேனே, இந்த காசு இருந்தால் நான் இந்த வீடு வாங்கிடுவேனே, இந்த காசு இருந்தால் இந்த கல்யாணத்தை பண்ணிடுவேனே, இந்த காசு இருந்தால் நான் இப்படி உங்களை செட்டில் பண்ணிடுவேன், இந்த காசு இருந்தால் என் பிரச்சனை மொத்தமாக என்ன பண்ணிடுமே சால்வு. கரெக்டா? இன்னைக்கு பிரச்சனை, இன்னைக்கு ஒரு ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃப்ரீடம் வந்து நாட்டுக்காக சண்டை போட்டாங்க. இந்த ஃப்ரீடம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் மேன் வந்து என்ன பண்ணுறான், தான் லைஃப்பில் அந்த ஒரு ஃப்ரீடம் அடையிறதுக்காக என்ன பண்ணுறான், ஃபைட் பண்ணுறான். நான் அந்த கடன்ற ஒரு பிடியோ இல்லை ஏதோ ஒரு இதில் மாட்டிட்டு என்ன பண்ணுறான், இன்னொரு ஃப்ரீடம். இந்த நோயில் மட்டும் பிடிக்கப்பட்டாச்சுங்களா, அது ஒரு அடிமைத்தனம் தான் நோயும். வேற எதை பற்றியுமே அடிமை நினைத்தையுமா, அவனுக்கு அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கல நீ செஞ்சுதான் ஆகணும். இப்போ எனக்கு பிடிக்குது பிடிக்கலாம் கிடையாது, மந்தானே அக்கௌண்ட் வந்து இஎம்ஐ பிடிச்சே ஆவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சுகர் வந்தா நான் மாத்திரை போட்டுதான். அப்ப விடுதலைன்றது என்னதுன்னா, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் அந்த காரியத்தை கட்டாயத்தின் அடிப்படையில் செய்யறது இல்லை, நான் விடுதலையோடு அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு தான் ஆவியானவர் தருகிற விடுதலை. என்ன தெரியுமா, நீ ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே. பாவம் இந்த கேட்டகரியில் தான் வரும். சொல்லுங்க பாப்போம். இந்த சின்ன இருக்குல்ல, இந்த கேட்டகரியில் தான் வரும். அதனால தான் பவுலே சொல்லியிருப்பாரு, யார் என்ன இந்த பாவத்தின் பிடியிலிருந்து என்ன பண்ண முடியும், விடுதலையாக்க முடியும். எப்போ அது வந்து பிரமாணம். சொல்லுங்க பார்ப்போம். பாவம்ன்றது என்னது, ஒரு பிரமாணம். நீங்க ரோமர்ல வாசிங்க தெரியும், சின் இஸ் அ பிரமாணம். சொல்லுங்க பார்ப்போம். அப்படின்னா புரியல தானே. எப்படி கிழக்குல சூரியன் உதிக்கணும்ன்றது ஒரு பிரமாணமோ, ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து அந்த பாவத்தின் வெளிப்பாடு வருதுன்றது ஒரு பிரமாணம். அந்த பிரமாணத்தை எது தெரியுமா, அப்படியே தொடர்ந்து வாசினா 8ஆம் அதிகாரத்தில் எழுதியிருப்பாரு, where there is a spirit of God, ஆவியானவர் எங்கு உண்டோ. சொல்லுங்க பாப்போம். ஆவியானவர் எங்கு உண்டோ, கரெக்டா சொல்லுங்க. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. நான் ரொம்ப சஸ்பென்ஸாலாம் கொண்டு போக விரும்பல, ஏன்னா மெசேஜ் கொஞ்சம் டீப்பான மெசேஜ், நான் அதில் கவர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்ப விடுதலையும் கொடுக்கிறாரு, அது கூட சேர்ந்து எனக்கு இன்னொன்னு தராரு. அது என்னன்னு எடுத்து வாசிப்போம். ஏசாயா 61:1 வாசிப்போமே. ஏசாயா 61:1 வாசிப்போமே. கர்த்தருடைய யார் மேல் இருக்கிறாரு, என் மேல் இருக்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கவும். கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். அடுத்து காயங்கட்டுதலையும் போதும் போதும் போதும். இந்த ரெண்டு விடுதலை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து உங்களுக்கு குமாரன் தருகிற விடுதலையும், சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களை என்ன பண்ணும், விடுதலை ஆக்கும். இது ரெண்டுமே யாருக்குன்னா என்னோட இண்டிவிஜுவலுக்கு. ஆனா ஆவியார் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், விடுதலை உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் மூலமா பிறரை என்ன பண்ணுவாரு, விடுதலை ஆக்குவாரு. இருக்கீங்களா? ரெண்டு விடுதலை எதுக்குன்னா, நம்ம விடுதலை ஆவறதுக்கு. எப்போ ஹோலி ஸ்பிரிட் உங்களை ஃபில் பண்றாரோ, உங்கள் மூலமா பிறரை விடுதலையாக்க ஆரம்பிப்பாரு. அதுல என்ன தெரியுமா டபுள் பெனிஃபிட், நீயும் விடுதலையா இருப்ப, உன் மூலமா ஜனங்களும் விடுதலையாக்கப்படுவாங்க. பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் அபிஷேகம் ஊற்றப்படுதோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜனங்களை ரட்சித்தாங்க. சிம்சோன் மேல அபிஷேகம் ஊற்றப்பட்டு அவன் ஜனங்களை ரட்சித்தான். கிதியோன் மேல ஊற்றப்பட்டது அபிஷேகம் என்ன பண்ணா, ஏன்னா அபிஷேகம் வந்தோன்னா ஆவியானவர் என்ன பண்றாரு, அவங்க மேல வந்து தங்கி இருக்கிறாரு. அவங்க மேல தங்கி இருக்கும் போதெல்லாம் அவங்க விடுதலையா இருந்தாங்க, ஜனங்கள் என்ன பண்ணாங்க. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம ரெண்டு விடுதலையிலே சாட்டிஸ்ஃபை ஆடுறோம். ஜனங்க கேடுகான கேட்டு போட்டாங்க. என்னைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரோ அப்பதான் உங்க லைஃப்ல என்னைக்கோ ஒரு நாள் நடக்கிற விடுதலை கிடையாது. யூ வில் பி டெலிவர் யுவர் செல்ஃப். அது மட்டும் கிடையாது, நீ எங்க இருக்கியோ உன்ன மூலமா கர்த்தர் ஜனங்களை விடுதலை ஆக்குவார். இருக்கீங்களா? நானே விடுதலைக்காக போராடிட்டு இருக்கேன், என்ன கொண்டு விடுதலையா? அப்படிதானே? நானே என்ன பண்ணிட்டு இருக்கேன், விடுதலைக்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், போராடிட்டு இருக்கேன். அவன் சொல்லட்டுமா, உண்மையான விடுதலை என்ன தெரியுமா, இட் இஸ் a true deliverance என்ன தெரியுமா,
ஆவியானவர் வந்தா தர விடுது தெரியுமா? முதல் விஷயம் தெரியுமா? தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை. இப்போ நான் சொன்னல உங்களுக்கு விடுதலை, இது எல்லாமே உங்களுக்குள்ள ஒன்னே ஒன்று தான் கிரியேட் பண்ணணும் தெரியுமா? த ஃபியர். ஒன்னே ஒன்று தான் உங்களுக்குள்ள கிளியர் பண்ணணும், த ஃபியர். ஒன்று எதிர்காலத்தை பற்றிய பயமாக இருக்கும், இல்லை உன் லைஃப்பை பற்றின பயமாக இருக்கும். when the Holy Spirit comes in you, you will be get out of the fear of the death and fear of the debit, anything. when the Holy Spirit உங்களுக்குள்ள ஆவியான வரும்போது முதல்ல சேருதான் உனக்குள்ள இருக்க பயத்தை முதல்ல எடுத்து வெளியே போடுவாரு. ஏன்னா பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆவியானவர் ஸ்பிரிட் ஆஃப் லவ், அவர் உனக்குள்ள வரும்போது முதல்ல அந்த பயத்தை தான் எடுத்து வெளியே போடுறாரு. உனக்கு ஃபியூச்சரை பத்தின பயம் இருக்காது. உன்னை சுத்தி எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உனக்குள்ள எப்படி தெரியுமா இருக்கும்? you will be calm and clear mind. எப்ப தெரியுமா? when the Holy Spirit comes in you. இன்னைக்கு பெரிய நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதுதான் பெரிய கடன் 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 கிடையாது. கடன்னால வருகிற பயம்தான் உனக்குள்ள இருக்க பெரிய பிரச்சனை. வியாதினால் வருகிற மரண பயம்தான் பிரச்சனை. கடன் பிரச்சனை கிடையாது, மரணம் பிரச்சனை கிடையாது. அது ஒரு விளைவை ஏற்படுத்துதல உனக்குள்ள, அதுதான் உண்மையான பிரச்சனை. என்னது? மரணத்தின் கூர் என்ன பண்ணாரா தேவன் உடைத்தார்னு வசனம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். புரியல தானே? நான் சிம்பிளா சொல்றேன். 1 லட்சம் ரூபா இருக்கிற கடன் உள்ளவன் எவ்வளவு பயப்படுறானோ, 1 கோடி ரூபா உள்ளவனும் அவ்வளவுதான் பயப்படுவான். ஆனா 1 கோடி ரூபா முன்ன உள்ளவன் 1 லட்சம் ரூபா பார்த்தா சிரிப்பான். உனக்கெல்லாம் கடன் அப்ப எனக்கு இருக்கிற கடனுக்கு நான். ஆனா பயன்றது என்னதுதான்? சோ கடன் அமௌண்ட்ல கிடையாது, விஷயம் எங்க இருக்குன்னா பயத்துல தான் இருக்குது. அது கேன்சரா இருந்தாலும் சரி, அது டைரியா வந்தாலும் சரி, எனி டிசீஸ் எண்ட் ஆஃப் தி டே எங்க தெரியுமா முடியும்? அது பயத்துல தான் போய் நிறுத்தும். எல்லாத்தோட என்ட்ரி அது என்ன பிரச்சனையா வேணா இருக்கும், எண்ட் ஆஃப் தி டே எங்க தெரியுமா போகும்? பயம் 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 பயம். when the Holy Spirit comes in you, you will get out of the fear. and when where you are, நீ எங்க இருக்கிறியோ அந்த இடத்துல ஜனங்க பயப்படாம இருப்பாங்க. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரியுமா? வெளிப்படுத்தல விசேஷத்துல பரலோகத்துக்கு யாரு வரமாட்டாங்கன்ற பட்டியல முதல்ல என்ன தெரியுமா இருக்கும்? பயப்படுகிறவர்கள். பாவம் செஞ்சவங்க இருக்காது அந்த லிஸ்ட்ல. முதல் வசனம் என்ன தெரியும்? முதல் பாயிண்ட் யார் தெரியுமா? பயப்படுகிறவர்கள் பரலோகத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்களா? நம்மளையா? யாரா எடுத்து வாசிங்களா வசனத்தை. யாரு பரலோகத்துக்கு வர மாட்டாங்கன்னு வெளிப்படுத்தல விசேஷத்துல ஒரு லிஸ்ட் இருக்கும் பாருங்களா. அதை வாசிங்க, டக்கு டக்குன்னு வாசிங்க பார்ப்போம். கண்டுபிடிக்கிறவங்களுக்கு சாக்லேட் தோத்துரும். ரைட் சைட்ல வரும் பாருப்பா, ரைட் சைடு டாப்ல வரும். எடுத்தாச்சு. அந்த வசனம் சொல்லுங்க. 21:8 வாசிப்போம். ஃபர்ஸ்ட் யாரு? ஃபர்ஸ்ட் யாரு? யார் பரலோகத்துக்கு வர மாட்டாங்க? ஃபர்ஸ்ட் பயப்படுகிறவர்கள் வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? they don't have the Holy Spirit. பரிசுத்த ஆவியை உள்ளவன் பயப்படவே. இருக்கீங்களா? ஆமென். ரெண்டாவது யாரு? அவிசுவாசி. அடுத்துதான் விபச்சாரம் எல்லாம் அடுத்தது. ஃபர்ஸ்ட் யார் தான்? ரீசன் என்ன தெரியுமா? the people who don't have the Holy Spirit within. அவங்களுக்குள்ள ஆவி இல்லாதவர். ஏன் தெரியுமா? காலேபு யோசுவாவும் பயப்படவே இல்லை. அவ்வளோ பெரிய சேனருக்கு 10 பேர் பயந்தாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? ஐயோ அவங்க பெரிய ஆளு, ஐயோ அவங்க ராட்சதர்கள் மாதிரி இருக்காங்க, ஐயோ அவங்க கூட்டமா இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி நம்ம சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஆனா 2 யோசுவா காலேபு சொல்றாங்க, அவங்க நமக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உடனே மோசேயை வச்சு ஆண்டவர் சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? அவர்களுக்குள்ள இருக்கிறது வேற ஆவி. இன்னைக்கு பயப்படுறியா? நீ உனக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு செக் பண்ணி பாரு. If you fear, you check what spirit you have in you. Do you have the Holy Spirit or do you have the Mammon spirit which is in your heart? என்ன செக் பண்ணி பாருங்க, நமக்கே தெரியும். தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை என்ன பண்ணிருக்காரு? ஃபர்ஸ்ட் fearless spirit, ரெண்டாவது தெளிந்த clear sound mind. Amen.
சத்தமே வரல. ஆமேன். எல்லாம் கொஞ்சம் சத்தமா ஆமேன். சோ நமக்கு என்ன வேணும்? யார் வேணும்? ஆவியானவர் எங்கு உண்டோ, எங்குனா ஒரு சர்ச்சில் இருப்பார் போல இருக்கு ஆவியானவர். வசனம் அப்படி சொல்லவே இல்லை. யாரு தேவனுடைய வாசஸ்தலம்? ஆவியானவர் தங்குற வீடே நம்ம தான். சரியா? அப்போ ஹோலி ஸ்பிரிட் யாருக்குள்ள இருப்பாங்க? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள வருவாரு? உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, ஃபர்ஸ்ட் என்னது? கெட்டிங் ஸ்ட்ரென்த். ஓகேவா? ஈஸி. நான் உங்களுக்கு சின்ன இன்னைக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி தரப்போறேன் உங்களுக்கு. சரியா? உங்களோட லைஃபே வந்து இட் வில் பி டர்ன் அப்சைட் டவுன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? வேர் த ஹோலி ஸ்பிரிட். இந்த மொதல் 2 விடுதலை இருக்குல்ல, பைபிள் வாசிக்கிறது, குமாரன் நம்ம விடுதலை குமாரன் நம்மளை விடுதலை ஆக்குறதுலாம் என்ன தெரியுமா? நம்ம பாவத்தில் உழன்றிருப்போம். அவரா வந்து நமக்கு எதுவுமே தெரியாது, ஏசப்பான யாருன்னு தெரியாது, நம்மளை விடுதலை ஆக்குறாருல, அதுதான் முதல் விடுதலை. குமாரன் விடுதலை ஆக்குற விடுதலை. 2வது விடுதலை, நான் பைபிளை படிச்சு என்ன பண்றேன்? சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நான் டெலிவர் ஆகிறேன், விடுதலை ஆகிறேன். சின்ன சின்ன மைண்ட் பிளாக்ஸ்லேருந்து நான் டெலிவர் ஆகிறேன். அது 2வது விடுதலை. இது 3வது விடுதலை. இதுதான் கொஞ்சம் டாப் மோஸ்ட் விடுதலை. என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கும்போது என்ன தெரியுமா? நீங்க விடுதலை ஆகுறீங்க. உங்கள் மூலமா யார் விடுதலை ஆகுறாங்க? people get delivered from you. hallelujah. சொல்லுங்களேன் ஹalleluya. ஓகே, இதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட் தான். எங்க ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாரு தெரியுமா? எடுத்து வாசிங்களேன். யோவான் 7வது அதிகாரத்துல 7:39. இப்பதான் மெசேஜுக்குள்ளே வரோம். இவ்வளவு நேரம் டெலிவரன்ஸ் பத்தி தான் பேசியிருக்கேன். இப்பதான் அந்த பெனிஃபிட்டா? ஓகே, 7:39 வாசிப்போம். யாரை விசுவாசிக்கிறவர்கள் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் போதும். ஏன் தெரியுமா பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம மேல ஊற்றப்படாத ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர் வந்து இயேசு இன்னும் மகிமைப்படல. யாரு மகிமைப்படல? சொல்லுங்க பாப்பா, யாரு மகிமைப்படல? அது அடைய போகிற ஆவி இருக்குல்ல. லூக்கால வந்து சரி அப்போஸ்தலர் வந்து சொல்லுவாரு, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, காத்துருங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார் உங்க மேல. அது வரைக்கும் பயந்து என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டோரை லாக் பண்ணிட்டு 120 பேர் என்ன பண்றாங்க? 120 பேர் இந்த ரூம்ல போட்டா எப்படி இருக்கும் சத்தம்? நீங்களே சொல்லுங்களேன். இப்ப 120 பேர் நம்ம ஆளை போட்டா என்ன ஆகும்? தாதங்குப்பத்தில் வரைக்கும் கேட்கும் நம்மளுடைய சத்தம். இங்க 120 போட்டு உட்கார வச்சீங்கன்னா. ஆனா மொட்டை மாடி மேல 120 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, சுத்தி ஆளு. பின் டிராப் சைலன்ஸ். ரீசன் என்ன தெரியுமா? ஃபியர். என்னது? அப்படிதான் எழுதியிருக்கோம். யூதர்களுக்கு பயந்ததுனால என்ன பண்ணாங்க? மொட்டை மாடி மேல போய் உட்கார்ந்தாங்களாம். அப்படிதான் வசனமே இருக்கும். யூதருக்கு பயந்ததுனால் மொட்டை மாடி மேல போயிட்டு நம்ம ஆளுங்க டோரை லாக் பண்ணிட்டு இருக்கிற பேட்லாக்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உள்ள வெளியில சத்தம் போனா என்ன பண்றாங்க? உள்ள வந்துருவாங்க. ஜபத்தை எப்படி தெரியுமா பண்ணணும்? நீ அப்படிதானே? ஜபமே அப்படிதானே இருக்கு. நம்மளோட ஜபமே அப்படிதான் இருக்கு. ஆமென். தயவு செஞ்சு பைபிள் வாசிக்கும் போது உங்க காது கேட்கிற அளவுக்கு சத்தமா வாசிங்க ப்ளீஸ். மனசுக்குள்ள வாசிக்கிறேன்னு பைபிள் யாரும் எடுத்து உட்காராதீங்க. வீட்டில் இருந்தீங்கன்னா when you read the Bible you should hear the voice when you read. அப்படிதான் நீங்க வாசிக்கும் போது அந்த சத்தம் என்ன பண்ணும்? யார் கேட்கணும்? அதனால தான் குழந்தைங்களை அடிப்பாங்க. சத்தமா வாசி, உனக்கே கேட்கணும், உனக்கே கேட்கணும். ஏன் தெரியுமா? மைண்டு டைவர்ட் ஆகாம இருக்கும். நீ மனசுல வாசிக்கிறன்னு மனசு வாசிச்சுட்டு இருக்கும், மைண்டு ஃபுல்லா ரோம் பண்ணிட்டு இருக்கும், ஊர் ஊரா போயிட்டு இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா. ஊர் ஊரா போகும். அப்பதான் சினிமா ஞாபகம் வரும், ஷார்ட்ஸ் ஞாபகம் வரும், இன்ஸ்டாகிராம் ரீல் ஞாபகம் வரும், சாப்பாடு ஞாபகம் வரும், மியூசிக் ஞாபகம் வரும், எல்லாமே. அப்போ பைபிள் வாசிக்கும் போது சிலர் சொல்றாங்க தூக்கமே என்ன வரும்? எப்பதான் வரும்? ஸ்மித் விகில்ஸ்வர்த். நீங்க வீட்டில் போய் முடிஞ்சா சர்ச் பண்ணி பாருங்க. யாரு? ஸ்மித் விகில்ஸ்வர்த். சரிங்களா? அவருக்கு வந்து பைபிளை தவிர வேற எந்த புக்குமே வாசிக்க தெரியாதான். அவர் படிச்சதே கிடையாது. அவருக்கு எக்ஸப்ட் பைபிள் எந்த புக்குமே வாசிக்க தெரியாதான். ஆனா ஒரு 70-80 பேருக்கு மேல உயிரோட எழுப்பிருக்கிற செத்து போனவங்கள. அவரோட சீக்ரெட் என்னன்னா, அவர் பைபிளை வந்து சத்தமா வாசிப்பார். அவர் கேட்குற மாதிரி
சத்தமாக வாசிப்பாராம், அவ்வளோதான் அவருக்கு தெரிஞ்சலாம். லவுட், ரீட் லவுடர், சோ லவுடர். வீட்டில் வாசிங்க, உங்கள் பேரண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. அவன் ஹல்லேலூயா. டக்குன்னு முடிச்சிடுவேன் நான், ஷார்ப்பாக இருப்பேன் டைமில். அப்படி தான் பார்ப்பேன், ஆனால் டைம் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஓகே, ஸோ டைம் என்ன பண்ணுங்க, வீட்டில் போயிட்டு ஸ்மித் விகில்ஸ்வர்த் அவங்களுடைய டெஸ்டிமனி நீங்கள் பாருங்கள். யூ ஷுட் ரீட் த பைபிள் லவுட்லி, சரிங்களா? ஓகே. இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் என்ன பண்ணல, பரிசுத்த ஆவியானவர். ஏன் நம்ம லைஃப்ல இன்னும் ஹோலி ஸ்பிரிட் வரலன்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இன்னும் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன படல, மகிமை பண்ணப்படவில்லை. ஒன்றும் இல்லை, இப்போ வீட்டில் ஒருத்தர் வராங்க, அவரை டிஸ்பைஸ் பண்ணி அனுப்பிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்ப வருவாங்களா? புரியல தானே? இப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க வந்து தங்க வந்திருக்காங்க, வந்தோன்னு என்ன பண்ணுவோம்? தண்ணி கொடுப்போம். தண்ணி கொடுப்போம்ல. கார்பரேஷன் வாட்டர் வந்து தராங்க, என்ன பண்ணுவீங்க? சரி, கார்பரேஷன் ஒரு தண்ணிட்டு வந்து தராங்க, தண்ணிக்குள்ள அழுக்கு இருக்கு, என்ன பண்ணுவீங்க? இஃப் யூ டிஸ்பைஸ் சம்மன் என்ன பண்ணுவாங்க நினைக்கிறேன்? நீங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, நீ உட்காருன்னு கூட சொல்லல, அவங்கள வந்தவங்க நின்றுட்டே இருக்கிறாங்க, நீ உட்காரு கூட சொல்லல, அடுத்த வாரம் வருவாங்களா வீட்டுக்கு? அதை விட தன்மையானவர் தான் ஹோலி ஸ்பிரிட், அதை விட மெதுவானவர் தான் ஹோலி ஸ்பிரிட். He want to be with you. நீ எப்படி தெரியுமா இருக்கணும்? You ready to welcome him. Amen. இருக்கீங்களா? ஓகே. Amen. Jesus. So ஹோலி ஸ்பிரிட் வரணும்னா யாரு மகிமைப்படணும்? சொல்லுங்க பாப்போம். யாரு மகிமைப்படணும்? இயேசு மகிமைப்பட்டாதான் ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுவாரு? ஊற்றப்படுவார். உபாகமம் வாசிங்களா, 20-22 வாசிங்களா. உபாகமம் 20-24 மட்டும் வாசிங்க, முடிச்சிடலாம். உபாகமம் 20-27 எக்ஸோடஸ், சரி சாரி எக்ஸோட யாத்திராகம் 20-24 சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. 20-24 மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி. இது யாரு? மண்ணு யாரு? நான் தான் மண்ணு, சரியா? ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதனால் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும், இது என்னன்னா நம்மளுடைய வாய், சரியா? அடுத்து வாய் தான், வாய் தொண்டது. அடுத்து சமாதான பலியும், இது வந்து இருதயம். என் வாய் தொண்டை இருதயம், சரியா? இப்படிதான் போகுது. அடுத்து நான் என் நாமத்தை எந்த ஸ்தானத்திலும், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். லைட்டா கம்மி பண்ணிக்கலாம் தம்பி, லைட்டா கம்மி பண்ணிக்கலாம். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்தில் யார் வருவாங்களா தெரியுமா உங்களுக்கு? தாவீது எந்த நாமத்துல போனா தெரியுமா? தாவீது என்ன எடுத்துட்டு போனா தெரியுமா? கோலியத்தை அடிக்கிறதுக்கு. யார சொல்லுங்க பாப்போம். நீயோ பட்டயத்தோட ஈட்டியோட வர, நான் எப்படி தெரியுமா வரேன்? நீ நிந்தித்த சேனைகளின் தேவனாகிய நாமத்துல உங்ககிட்ட வரேன். கர்த்தருடைய நாமம் பலத்த நீதிமானவர்கள் ஓடி. அன்னைக்கு பரிசுத்தவான்கள் எப்படி தெரியுமா இவ்வளவு தைரியமா இருந்தாங்க? அவங்களுக்கு தெரியும் இயேசுவின் நாமம் பலத்த துருகம். இன்னைக்கு நம்ம ஏன் தெரியுமா பைபிள் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா, we don't know the name. அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துறது இல்லை. நான் ஒரு பாஸ்டர் சொல்லி கேட்டேன், நானே பார்த்தது, சரிங்களா? அப்போ இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று பாடல் எழுதுகிற ஒரு 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 பாஸ்டர், சரிங்களா? அவர் வந்து அவரையும் ஒரு சென்னையில் ஒரு 60 வருஷம் பழமையான பாஸ்டர். அவருக்கு ஒரு பெரிய 3 சர்ச் இருக்கு, நிறைய கிளை சபை இருக்கு. ஈவன் அவர் இன்டர்நேஷனலோடைய ஹெட்டா இருந்தவர். அவரு சர்மன் ப்ரீச் பண்றாங்க. இந்த தலை சிறந்த ஒரு உண்மையிலே ஆவிக்குரிய ஆள். அவரு பாட்டு எழுதுறவங்க வந்திருக்காங்க. அப்போ வந்து அவர் சொல்றாரு, ஏமா என்னங்க, அவர் வந்து அந்த பாட்டை சொல்றாரு. ஆனா ரொம்ப சரி வேணாம், அவரே சொல்லிடுறேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதால தெரியுமா? இப்போ அந்த பாட்டுல எதுவுமே ஒரு இடத்துல கூட இயேசுன்றதை வைக்க முடியாதா அப்படின்னு கேட்கிறாரு அவரு.
ஏதாவது ஒரு இடத்துல இயேசுன்ற ஒரு வார்த்தையை வைக்க முடியாதா? இன்னைக்கு பாட்டுல எங்கேயுமே இயேசுவே பார்க்க முடியாது. இட்ஸ் a trick of Satan. தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலர்கள் எந்த நாமத்துல அற்புதம் செஞ்சாங்க தெரியுமா? எதனால கடிந்து கொள்ளப்பட்டார்கள் தெரியுமா? நீ இயேசுவின் நாமத்தை சொல்லவே கூடாது. இப்போ சொல்றேன், நீ இயேசுவின் நாமத்தை உன் வாயில உச்சரிக்கலாம், உன்னால பாவத்தை மேற்கொள்ள முடியாது, உன்னால பயத்தை மேற்கொள்ள முடியாது, உன்னால தடைகளை தாண்ட முடியாது. You should have this. சீஷர்களை ஏன் தெரியுமா கடிந்து கொண்டாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? இந்த பேரை மட்டும் நீங்க சொல்லவே கூடாது. அதை மட்டும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4th chapter 12வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசி சீக்கிரம். ரட்சிப்பு இல்லை. என்னவில்லாம அவரோட வல்லமையை சொல்லல, அவருடைய இன்னொன்னு சொல்லட்டுமா தம்பி? அவரோட நாமம் வந்து ஒரு பாஸ்வேர்டு மாதிரி. என்னது? நீ உன் சூழ்நிலையில எடுத்த போட்ட அந்த இடம் என்ன பண்ணும்? ஓப்பன். 17 எதை குறித்து பேசக்கூடாதுன்னு கடிந்து கொண்டார்களாம். எதை குறித்து பேசக்கூடாது? சங்கீதம் 91 குறித்து பேசக்கூடாதுன்னு கடிந்து கொண்டார்களா? அதுலயே ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை. அவரோட நாமத்தில் எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பிசாசு நீ 91 சங்கீதத்தெல்லாம் சொன்னோன்னா ஓடாது பிசாசு. அவரோட நாமத்தை நீ சொன்னு வச்சுக்கோ, இயேசுவின் நாமத்தை சொன்னாதான் பிசாசே அங்க நடுங்கும். நீ உட்கார்ந்து 23 சங்கீதம் மனப்பாடமா தெரியும் அப்படின்னா பிசாச ஓடி வருவான். உன்னதான் தேடி இருந்தவா. பாதி பேர் இப்படி காட்டுறாங்க, ஏதோ ஆயுதம் மாதிரி இப்படி காட்டுறாங்க. இன்னும் பாதி பேர் இப்படி வச்சு இன்னும் கொடுமை தெரியுமா? இப்படி வச்சு தூங்குறவங்களா இருக்கிறாங்க. There is a name. இயேசு அப்படின்ற பேர்ல என்ன இருக்கு தெரியுமா? வல்லமை இருக்கு. மோசே போகும்போது என்ன தெரியுமா சொல்றாரு? நான் போன ஜனங்க நம்ப மாட்டாங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க, நான் போறேன். அந்த பேரை வாங்கிட்டு I am அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாரு. அது பழைய புதிய ஏற்பாட்டிலே வருது தெரியுமா? இயேசுவை தேடி வராங்க. இங்க யார் இயேசு? இங்க இயேசு யார்? இயேசுன்றாங்க. நான் தான்றாரு. என்ன பண்றாங்க? டக்குன்னு கீழே விடுறாங்க. ஏன் தெரியுமா? there is a power in the name of Jesus Christ. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 தடவை உச்சரிங்க இயேசுன்ற பேரை. இதை யார்கிட்ட தெரியுமா கத்துக்கிட்டேன்? ஃபாதர் தான். ஃபாதர் பெர்க்மன்ஸ் பார்த்துருக்கீங்களா? இயேசுன்னு சொல்லுங்கன்னா சொல்லு. வேற எதுவுமே வர்ஷிப் நடத்தும் போது ஒரு 1000 தடவையா சொல்லுறாரு. ஜீசஸ்னு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? கவனிச்சிருக்கீங்களா? வேற எதுவுமே சொல்ல மாட்டாரு. இன்னைக்கு 1000 வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்துறோம். இப்படி சொன்னா ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பாரா? இப்படி சொன்னா நம்ம சூழ்நிலையை மாத்தறா? இல்ல, இயேசுவின் பேரை சொல்லு. போதும். ஆண்டவர் உன்னை திறக்காத கதவுகளை கத்த உனக்காக திறப்பார். ஏன் தெரியுமா? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் யார் வராங்க? நீ பேரை சொல்லிட்டுனா அவர் அந்த இடத்துக்கு வந்துடுவாரு. பேரை சொல்லிட்டு அவர் அந்த இடத்துக்கு வந்துடுவார். உன் பாவமோ பாரமோ கண்ணீரோ கவலையோ பயமோ எதுவுமே என்ன பண்ண முடியாது. அவருடைய பேருக்கு முன்பாக நிற்க அந்த பேருக்குள்ளே அவ்வளோ வல்லமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். லோட் பண்ணி இருக்கீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? how many of you? எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணா இருக்கட்டும், உன் இருதயம் சொல்லணும் இயேசுன்னு சொல்லிட்டு. ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மை டைம் இஸ் ஓவர். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இது முதற்கொண்டு என் நாவிலே உடைய பெயரை உச்சரிப்போம்ப்பா. ஆமென். ஹல்லேலூயா. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும்
எல்லாரும் சேர்ந்து தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது, தூயர் சொல்லி துதித்திடும் இயேசு இயேசு எப்போதும் இயேசு என்ற வேதாளம் பாதாளம் வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது, வேதாளம் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது, நாமும் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே நாமும். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இயேசு என்ற இயேசு என்ற திருநாமத்திற்கு இயேசு என்ற இயேசு என்ற திருநாமத்திற்கு ஆமை. சஞ்சலம் வருத்தும் சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது, சஞ்சலம் தாங்கி நடத்திடும் நாமமது, தடை முற்றுமாக வீடும் தடை முற்றும் நாமம் இயேசு இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக இயேசு என்ற ஆமென். எப்போதும் மிக கடைசியாய் பாவத்திலே பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. ஆண்டவரே, என்னை மீட்பதற்காக இயேசு என்ற நாமத்தில் எனக்காக இறங்கி வந்தீங்களப்பா. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது, பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது, இயேசு என்ற திருநாமத்திற்கு இயேசு இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே அவருடைய கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உங்களுடைய கரத்தை வைங்கப்பா. விடுதலை கொடுக்கிற இயேசுவின் நாமத்தை பிள்ளைகள் உச்சரித்த அந்த நாவினாலே இயேசுவின் நாமத்தில விடுதலை 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 இயேசுவின் நாமத்தினால பிறருக்கு விடுதலை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. பயங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, பாவங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே.
உங்களுடைய நாவில இது முதற்கொண்டு இயேசு என்கிற நாமத்தை உச்சரித்து ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தடைகளை மாற்றுங்கப்பா. விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அவருடைய நாமத்தை மையப்படுத்துங்க. தடைப்பட்ட பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபை தாங்கப்பா. இன்னும் அநேகரை இந்த கூட்டத்தில் கர்த்தர் இணைத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லுவேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. Thank you. Sorry.